செஞ்சிருக்க மாட்டான். ஒரு 9 வயசு பையனால எப்படி லெட்டர் எழுத முடியும், மர்டர் பண்ண முடியும்? அதுக்கப்புறம் போலீஸ்க்கும் கொஞ்சம் டவுட். ஒரு 9 வயசு பையனால எப்படி இவ்வளோ பெரிய மர்டர் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு போலீஸும் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டை தேடி பார்க்குறாங்க. ஏன்னா அந்த போனால் அந்த வீட்டில் இருந்தால் கிடச்சிச்சு, திருடன் கண்டிப்பாக அந்த கொலை செஞ்சவன் கண்டிப்பாக வீட்டுக்கு வந்திருப்பான் அப்படின்னு வீடு ஃபுல்லாகவே தேடி பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ ஏதாச்சும் ஜன்னல் உடஞ்சிருக்குதா, கதவு ஏதாச்சும் உடச்சிட்டு வந்திருக்கானா, மேலே உடச்சிட்டு வந்திருக்கானா, எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் எந்த வித குழுவும் கிடைக்கல. அதுக்கு அங்கிட்டு போலீஸ்க்கு இன்னொரு விஷயம் யோசிக்கிறாங்க. என்னன்னா அந்த பேஸ்மெண்ட்லேயே செக் பண்ணி பார்த்தா ஏதாச்சும் விஷயம் கிடைக்கும்னு பேஸ்மெண்ட்டுக்கு போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ போலீஸ்க்கு ஒரு பயங்கரமான ஷாக். 2 க்ளூ கிடைக்குது. என்னன்னா அந்த பேஸ்மெண்ட்டில் ஒரு ஜன்னல் இருக்குது, அந்த ஜன்னல் உடஞ்சிருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஜன்னல் உடஞ்சி அவன் கை கிழிஞ்சிருக்கு போல இருக்கு, அந்த கிழிஞ்ச அந்த ரத்த சுட்டு அந்த இடத்துல இருக்கு. இன்னொன்று என்னன்னா கடைசியா அவனோட காலடி, அதாவது அவன் ஷூவோட அச்சும் அந்த இடத்துல இருந்திருக்குது. போலீஸ்க்கு குழு கிடைச்சதுனால இதை வச்சு அவனை கண்டுபிடிக்கலாம், கிரிமினலை கண்டுபிடிக்கலான்னு இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை இந்த ஃபேமிலியில்